ஆபரேஷன் பூமாலை என்கின்ற படை நடவடிக்கை மூலம் ஸ்ரீலங்காவை பணிய வைத்திருந்த இந்தியா ஸ்ரீலங்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடிவு செய்திருந்தது. முழுக்க முழுக்க இந்தியாவின் கேந்திர நலனை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் முதலாவது பலி ஈழத்தமிழர்களின் விடுதலை கனவு. ஆம், இந்தியாவால் அதுவரை ஊட்டி வளர்க்கப்பட்டு வந்த விடுதலை கனவை ஈழத்தமிழர்கள் கைவிட வேண்டும் என்ற பிள்ளையார் சுழியுடனேயே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் வரையப்பட்டிருந்தது. தமது மக்களின் விடுதலைக்காக வென்று போராடிக் கொண்டிருந்த ஈழ விடுதலை அமைப்புகள் தமது ஆயுதங்களை கையளிக்க வேண்டும், அதுவும் அவர்களது எதிரியான ஸ்ரீலங்காவிடமே கையளிக்க வேண்டும் என்பதும் அந்த ஒப்பந்தத்தின் மற்றொரு விளைவாக இருந்தது. தமிழீழ விடுதலை அமைப்புகள் ஆயுதங்கள் மீது மோகம் கொண்டு அவற்றை தூக்கவில்லை. உண்ணாவிரத போராட்டங்கள், பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகள், சத்தியாகிரக போராட்டங்கள் என்ற தமிழ் மக்களின் அகிம்சை வடிவிலான போராட்டங்கள் அனைத்தும் சிங்களத்தின் இராணுவ பூட்ஸ் கால்களால் மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழ் மக்களை படுகொலை செய்த சிங்கள இன வெறியர்களிடம் இருந்து தமது தாய்மாரையும் தங்கைகளையும் காப்பாற்றவே வேறு வழியே இல்லாமல் இளைஞர்களும் மாணவர்களும் ஆயுதங்களை தூக்கியிருந்தார்கள். சிங்கள அரச படைகளுக்கு எதிராக தமிழ் இளைஞர்கள் தமது கரங்களை உயர்த்த ஆரம்பித்த போது அந்த கரங்களில் ஆயுதங்களை திணித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இந்தியாவில் தளங்கள் பல வழங்கி அந்த தளங்களில் அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளையும் வழங்கி வங்காளதேசில் செய்தது போன்று உங்களுக்கும் தமிழீழத்தை பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதிகள் அளித்து இப்படி ஈழ விடுதலை போராட்டத்தின் தாயாகவே மாறியிருந்த இந்தியா திடீரென்று போராட்டத்தை கைவிடுங்கள், ஆயுதங்களை உங்களை எப்பொழுதுமே கொலை செய்து கொண்டிருக்கின்ற எதிரியிடமே ஒப்படையுங்கள் என்று கூறும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறியதை அவர்களுக்கு நம்ப முடியாமல் இருந்தது. எத்தனை கனவுகள்! அந்த கனவுகளுக்காக எத்தனை 100 இளம் உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட எதிரியிடம் சரணடையும்படி கூறுகின்றதே, அதுவும் நாம் எமது தாயாக நம்பியிருந்த இந்தியாவே இப்படி கூறுகின்றதே. போராட்ட தலைவர்களால் நம்ப முடியவில்லை. ஏமாற்றம், தாங்க முடியாத வேதனை, கோபம், எதுவுமே செய்ய முடியாத ஆதங்கம், தமிழ் போராட்ட தலைவர்களது உணர்வுகள் இப்படித்தான் இருந்தன. அந்த நேரத்தில் அந்த உணர்வுகளை மேவி இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு தமிழீழ போராட்ட அமைப்புகளின் சம்மதத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் ராஜீவ் காந்தி. தமிழ் போராட்ட அமைப்புகள் மீது சாம, தான, ஏத, தண்டம் என்கின்ற அணுகுமுறைகளை பிரயோகிக்க புறப்பட்டார்கள் இந்திய அதிகாரிகள். அந்த காலகட்டத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஈழ விடுதலை போராட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு சில அமைப்புகள் மாத்திரமே போதுமான ஆட்பலம், கட்டமைப்பு, செயற்படுதிறன் போன்றவற்றுடன் காணப்பட்டன. EPRLF என்று அழைக்கப்படுகின்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, புளொட் என்று அழைக்கப்படுகின்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், டெலு என்று அழைக்கப்படுகின்ற தமிழீழ விடுதலை கழகம், ENDLF என்று அழைக்கப்பட்ட ஈழத் தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி, ஈரோஸ் என்ற ஈழப் புரட்சிகர மாணவர் அமைப்பு மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள், இந்த அமைப்புகளே விடுதலைக்காக போராடிய ஈழப் போராட்ட அமைப்புகளாக தமிழ் மக்களால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இவற்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புத்தான் இலங்கையில் தமிழர் வாழும் பிரதேசங்களில் பெரும்பான்மையானவற்றை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது. ஈரோஸ் தவிர அநேகமான மற்ற அமைப்புகள் தமிழர் பிரதேசங்களில் விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயே பெரும்பான்மையான தமது செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இந்த இயக்கங்களின் தலைமைகளையும் பிரதிநிதிகளையும் தனித்தனியாக சந்தித்த இந்திய அதிகாரிகள் தமது ஒப்பந்தம் பற்றி விளக்கம் அளித்ததுடன் ஒப்பந்தத்தின் பிரதிகளையும் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு இயக்கங்களின் மாற்று அமைப்புகள் அல்லது அந்த குறிப்பிட்ட இயக்கங்களில் இருந்து பிரிந்திருந்த அணியினர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றும் மற்றைய இயக்கங்களிடம் கூறி வைத்தார்கள். உதாரணத்திற்கு புளொட் அமைப்பை சந்தித்த இந்திய அதிகாரிகள் அந்த அமைப்பில் இருந்து பிரிந்து சென்றிருந்த பரந்தன்ராஜன் தலைமையிலான குழுவினர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள். EPRLF தலைமையை சந்தித்த இந்திய அதிகாரிகள் அந்த அமைப்பில் இருந்து பிரிந்து சென்றிருந்த டக்ளஸ் தேவானந்தா அணியினர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு செயற்பட தயார் என்று அறிவித்து விட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். இதேபோன்று டிலோவிடம் சென்ற அதிகாரிகள் புளொட் அமைப்பு ஏற்கனவே ஒப்பந்தத்திற்கு ஆதரவு வழங்க ஒப்புக்கொண்டு விட்டது என்று தெரிவித்திருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு இயக்கத்திடமும் மாற்றி மாற்றி கூறி இந்தியா தனது காரியத்தை சாதித்துக் கொண்டது. அந்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பால் தடை செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவின் தயவை மட்டுமே முற்றுமுழுதாக நம்பியிருந்த இந்த இயக்கங்கள் தமது மாற்று இயக்கங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தாம் அதனை ஏற்காது போனால் எங்கே இந்தியா தம்மை கைகழுவி விட்டுவிடுமோ என்கின்ற அச்சத்தில் இந்தியாவின் திட்டத்திற்கு பலியாகின. அந்த காலகட்டத்தில் தமது கொள்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் இழந்த நிலையில் பெயருக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருந்த அநேகமான இயக்க தலைவர்கள் இந்தியாவின் வலையில் தெரிந்து கொண்டே விழுந்தன. அத்தோடு இந்தியாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர அந்த இயக்கங்களுக்கு அப்பொழுது வேறு மார்க்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஆயிரத்தி 1987 ஜூலை மாதம் 26 தமிழ்நாடு அரசினர் விருந்தினர் விடுதியில் தமிழீழ விடுதலை போராட்ட அமைப்புகளின் தலைவர்களுடன் இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. முக்கியமான ஈழ போராட்ட அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கலந்துரையாடலுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மாத்திரம் அழைக்கப்படவில்லை. இந்திய தரப்பில் இந்திய வெளிவிவகார செயலாளர் KPS மேனனும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் தீட்சித்தும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட இருந்த ஒப்பந்தம் பற்றிய விளக்கத்தை தமிழ் இயக்க தலைவர்களுக்கு வழங்கிய அவர்கள் கூடவே ஒரு பொய்யையும் கூறினார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அமைப்புகளிடம் அவர்கள் தெரிவித்தார்கள். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில் தமிழ் இயக்கங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச தயக்கமும் இதனால் உடைக்கப்பட்டது. இறுதியில் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானத்தை வேறு வழியே இல்லாமல் அனைத்து தமிழ் இயக்கங்களும் எடுத்தார்கள். விடுதலை புலிகளே ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் தாம் அதனை ஏற்காது அடம் பிடித்தால் தமது அமைப்புகள் ஓரங்கட்டப்பட்டுவிடும், ஏற்கனவே அழியும் தருவாயில் நின்று கொண்டிருக்கும் தமது இயக்கங்களை இந்தியாவும் கைகழுவிவிட்டால் முற்றுமுழுதாகவே அழிந்து போய் விடுவோம் என்று நினைத்த இயக்கங்கள் இலங்கைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தை ஏற்று செயற்படும் தீர்மானத்தை எடுத்திருந்தன. இதேவேளை ஒப்பந்தத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளோ உண்மையிலேயே ஒப்பந்தம் பற்றி எதுவும் அறிந்திராத நிலையில் புதுடில்லியில் தங்கியிருந்தார்கள். புதுடில்லியில் தங்கியிருந்தார்கள் என்று கூறுவதை விட புதுடில்லியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். புதுடில்லியில் உள்ள அசோகா ஹோட்டலின் 518 இலக்க அறையில் வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தலைவரை இந்திய காவல்துறையின் கருப்பு பூனைகள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள்.